இந்த திருப்பரங்குன்றம் சம்பந்தமான மேல்முறையீட்டு தீர்ப்பை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சட்டவிரோதமான மன இச்சைப்படியான தீர்ப்பு என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனாலும் அரசாங்கம் என்ன செஞ்ச தீர்ப்பை ஏற்றுக்கிறாம அவங்க ஒன் பார்ட்டி போட்டு அதை தடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த தீர்ப்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி இந்த ஒரு நீதிபதி அளித்த தீர்ப்பை எதிர்த்து பெஞ்சில் அப்பீல் பண்ணுறாங்க. ஒரு நீதிபதி தப்பான தீர்ப்பு அளித்ததாக நினச்சோம்னு சொன்னால் அதில் 2 பேர் 3 பேர் கொண்ட நீதிபதிகள் அமர்வுக்கு நம்ம அப்பீல் பண்ணலாம். அதுலேயும் நியாயம் கிடைக்காட்டி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும். அந்த மாதிரி அரசாங்கம் அப்பீல் பண்ணுது. அந்த அப்பீலை விசாரிக்கிறாங்க 2 நீதிபதி இதே மாதிரியே எப்படி அதெல்லாம் ஏற்றலாங்கிறாங்க. அதாவது ஒரு தீபம் ஏற்றுறதுனா முதல்ல அந்த இடம் யாருக்கு சொந்தம்னு வரணுமா இல்லையா? அந்த தூண் இருக்கிறது தர்காவுடைய எல்லையில் இருக்குது, தர்காவுடைய ப்ராப்பர்ட்டிக்குள்ளே அது வருகிறது. வேற ஒருத்தன் இடத்துல போய் நான் ஏற்றுறேன்னு ஒருத்தன் கேட்குறான். பாபர் மசூதிக்கு செஞ்ச மாதிரி நம்பிக்கை அடிப்படையில் என்ன செய்கிறாங்க, அவங்க நம்பிக்கை அடிப்படையில் தீர்ப்பளிக்கிறாங்கிறாங்க. உங்கள் வீட்டில் இன்னொருத்தவங்க நான் குடியிருக்க போகிற 5 நாளைக்கு நான் ஒத்துக்குறோமா? அந்த மாதிரி தான் இதுவும். அதை கூட ஒரு விளங்கலை. அதே மாதிரி தீபம் ஏற்றுறதுக்குன்னு கேட்டது ஒரு தனி நபர் கேட்குறான். ஒரு கோயிலில் செய்யக்கூடிய காரியங்களை தனி நபர் செய்ய முடியாது, நிர்வாகம் தான் செய்யணும். ஒரு கோயிலுக்குள்ளே என்ன செய்யணும், ஒரு பள்ளிவாசல் என்ன செய்யணும் என்பதை அந்த கோயிலுக்கு நிர்வாகம் இருக்குது. அவங்க தான் தீபம் ஏற்றுறது எங்கே ஏற்றுற முடிவு எடுப்பாங்க. இது எவனோ ஒருத்தன் புறம்போக்கு மாதிரி என்ன செய்யணும், மனுவை போடுறான். நீ யாரும் அதை கேட்குறது, அவங்கள கேட்க சொல்கிறாங்களே சொல்ல நீதிபதி. அதையும் பார்க்கவே இல்லை. அவங்க கேட்டதை ஏற்றுக்கிட்டு தீர்ப்பளிக்கிறாங்க. அதே மாதிரி இத்தனை வருஷமாக எங்கே ஏற்றப்பட்டுச்சு, அங்கே தானே ஏற்றினேன். இது வரைக்கும் ஏற்றப்பட்டது 100 வருஷமாக எங்கே ஏற்றப்படுதுன்னு கேட்டால் உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு மேலே தான் அதுக்குன்னு ஒரு தீபத்துக்குன்னு ஒரு வச்சிருக்காங்க. அங்கே தான் ஏற்றிக்கிட்டு வர்றாங்க. இவன் வேற ஒரு இடத்துல நான் ஏற்றுவேங்கிறான். தர்காவில் ஏற்றி தர்கா எங்களுக்கு சொந்தம்னு பஞ்சாயத்தை கொண்டு வந்து பாபர் மசூதி மாதிரி பிரச்சனையாக்கி சட்டம் ஒழுங்கு இஷ்யூ உண்டாக்குறதுக்காக வேண்டி தான் அந்த ஒரு மனுவை போடுறாங்க. அதை பார்த்தாலே பளிச்சுன்னு தெரியக்கூடிய ஒரு அநியாயம்னு தெரிகிறது. எப்படி பாபர் மசூதிக்கு தீர்ப்பளித்தாங்களோ அதே மாதிரி இந்த மதுரை அமர்வு தீர்ப்பளிக்குது. அப்பீல்லையும் என்ன செஞ்சாங்க, அந்த உத்தரவு போட்டு சரிதான் ஏற்றணும்னு சொன்ன உத்தரவு சரிதான்னு சொல்லிட்டாங்க. சரிதான்னு சொன்னாலும் சுப்ரீம் கோர்ட்டில் இது நிற்காது. சுப்ரீம் கோர்ட்டில் அரசாங்கம் அப்பீல் பண்ணுவாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் என்ன செய்வாங்க, இந்த தீர்ப்பு இந்த 2 நீதிபதி செஞ்ச தீர்ப்பும் சரியில்லை என்று சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணார்கள் என்று சொன்னால் அதில் நியாயம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் நம்ம நாட்டில் நீதித்துறை ரொம்ப நம்பிக்கை இழந்துட்டு வர்றாங்க. என்ன கேட்டால் அவங்க சட்டப்படி தீர்ப்பளிக்கிறது கிடையாது, இஷ்டப்படி தீர்ப்பளிக்கிறாங்க. இந்த காவி சிந்தனைப்படி தீர்ப்பளிப்பதற்கு ஏற்றவாறு நீதிமன்றத்துக்குள்ளே எல்லாம் நிறைய நீதிபதிகள் ஊடுருவ செய்து விட்டார்கள். அது மாதிரி அடுத்த நியமித்து விட்டார்கள். இது ஆரம்பம் தான். இந்த தமிழகத்துக்குள்ளே இந்த நிலைனா பாருங்களேன். தமிழகத்தில் இந்த மதவெறியெல்லாம் இல்லாமல் அண்ணன் தம்பியாக வாழக்கூடிய ஒரு மாநிலத்திலேயே இப்படி தீர்ப்பளிக்க முடியுதுன்னு சொன்னால் அப்போ அந்த மாதிரி இல்லாத மாநிலங்களில் எப்படி தீர்ப்பளிப்பாங்க? இந்தியாவுடைய விஷயத்தில் அரசியல் சட்டப்படி தீர்ப்பளிக்கிறதுக்கு பதிலாக அவங்களுடைய புராண இதிகாசங்களை எல்லாம் ஆதாரமாக காட்டி பேசுகிறாங்கன்னு சொன்னால் அப்போ நீதி தவறி போச்சு. நீதி வலுவாத நிலைங்கிறது கிடையாது. எல்லாம் சீரழிஞ்சு போச்சு. நாடு எல்லா துறையும் நாசமான மாதிரி கடைசி நம்பிக்கை நீதித்துறையில் வச்சோமா அதுவும் போய்கொண்டிருக்கிறது. இதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நியாயம் கிடைக்கலன்னு சொன்னால் நம்முடைய வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்புக்குரியது இல்லை. என்ன தேவை கள்ளக்கொண்டா வச்சுட்டு எங்களுடைய சொல்லிட்டான்னு சொன்னால் ஆமாம் அவர் சொல்லிட்டார்ல அவர்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. நீதித்துறை அந்த அளவுக்கு காவி கரையேறி போனவர்கள் அதிகமாக நீதித்துறைக்குள்ளே இருக்கிறார்கள். அதனால ஒரு தகவலுக்கு தான் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பை பார்த்துட்டு நம்ம என்ன செய்யணும், அதுக்கு மேல் நடவடிக்கைகள் நம்ம எடுக்க வேண்டும். தகவலுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும்.